வணக்கம். சென்ற காணொலியின் தொடர்ச்சி. ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ், கால்களை அகலமாக வைத்து கையை உயர்த்தி முன்பக்கம் வளைந்து நம்மளுடைய கணுங்கால் இணைப்பை பிடித்து நம்ம தலையை பின்னோக்கி கொண்டு போனோம். கால்களை நன்றாக அகலமாக வைத்து கையை உயர்த்தி முன்பக்கம் வளைந்து கணுங்காலை பிடித்து தலையை பின்னோக்கி கொண்டு போனோம். கால்கள் நேராக இருக்க வேண்டும். இப்படி செய்யும் பொழுது இந்த பின்பக்கம் உள்ள தசைகள் எல்லாம் நன்றாக இருக்குமாகும். வளைத்து இன்னொரு காலை லைட்டாக வளையணும். இந்த விரல் பகுதியை மேல் நோக்கி உயர்த்தும் பொழுது நல்ல ஹீல் கால் பாதத்துடைய பின்னம் பகுதியை நன்றாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய கால்கள் இந்த முன்பக்கம் இந்த ஃப்ரண்ட்டு தைஸு நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணலாம். நன்றாக அழுத்தம் கொடுக்கணும். இந்த அமைப்பில் தான் நின்று காலை நன்றாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். அப்படி அழுத்தம் கொடுக்கும்பொழுது நன்றாக ஸ்ட்ரெச் ஆகும். கைகளை உயர்த்தி பின்பக்கம் நன்றாக வளைந்து அதன் பிறகு முன்னோக்கி வளைந்து பாதத்தை பிடித்து முடிந்த அளவுக்கு முட்டியை நோக்கி தலையை கொண்டு போகணும். எந்த அளவுக்கு கொண்டு போகிறோமோ ஸ்ட்ரெச் ஆகிறத நல்லா ஃபீல் பண்ணலாம். இந்த காப்ஸ் மசில், பேக் தைஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். கூடுதலாக கையை உயர்த்தி முன்பக்கம் வளைந்து நம்மளுடைய பாதத்தை பிடித்து முடிந்த அளவுக்கு தலையை முட்டியை நோக்கி கொண்டு போகிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் பார்ப்போம்.